கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு. பேசிட்டு இருக்க போறவக்குள்ள என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என்னது உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினியா? வீட்டுல ஒரு வேலை செய்யல, வீட்டை பெருக்கல, பாத்திரத்தை கழுவல, அப்படியே எல்லா வேலையும் கிடக்கு, துணியை துவைக்காம இப்படி போறவக்குள்ள உட்காந்து மறைஞ்சு பேசிட்டு இருக்க. செல்போனுக்கு அடிமை ஆயிட்டியா நீ? அந்த பொண்ணு நம்ம பார்த்தது போல தாங்க, வேலை செய்யும் போது போனு, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, படிக்கும் போது எல்லாவற்றிலையும் போன் யூஸ் பண்றாங்க. இன்றைக்கு நம்மளுடைய அநேகருடைய வாழ்க்கையில் இது மாதிரி தான் இருக்கு. முக்கியமாக இளம் பிள்ளைகள் அவங்களுடைய எல்லா காரியத்திலையும் போன் இல்லாம நான் இல்லைன்ற மாதிரி இருக்காங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்காது, போய் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எதற்குமே அடிமையாகாது இருங்கள் அப்படின்னு சொல்லி அழகா வசனம் சொல்லுதுங்க. இன்றைக்கு பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற நீங்க, நீதியாகிய கிறிஸ்துவுக்கு நீங்க அடிமையாக மாறுங்க. ஆமென். God bless you.